ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் ஜிகே கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். கேள்வி 82, கெடிபிடி போரின் ஆயுத போர் நடைபெற்ற போர்க்களம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது கொரியா போர்க்களம் தான். 82க்கான பதில் ஆப்ஷன் சி, கொரியா போர்க்களம். கேள்வி 83, தென்கிழக்கு ஏஷியாவில் கம்யூனிசம் பரவுவதை தடுக்க ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சீட்டோ ஒப்பந்தம். 83க்கான பதில் தென்கிழக்கு ஏசியாவின் கம்யூனிசம் பரவுவதை தடுக்க ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் சீட்டோ, பி தான் கரெக்ட் ஆன்சர். கேள்வி 84, சீட்டோ ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சீட்டோ ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 84க்கான பதில் ஆப்ஷன் சி, 1955. கேள்வி 85, ரஷ்யா தனது ஏவுகணை தளத்தை அமெரிக்க மண்ணிற்கு அருகில் நிறுவிய இடம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது கியூபா. 85க்கான பதில் ஆப்ஷன் பி, கியூபா. கேள்வி 86, சோவியத் ரஷ்யாவும் அமெரிக்காவும் அணு ஆயுத சோதனை தடை சட்டத்தில் கையெழுத்திடப்பட்ட வருடம் எப்போ அப்படின்னு பார்க்கும்பொழுது 86க்கான பதில் ஆப்ஷன் ஏ, 1963. கேள்வி 87, 1970 ஆண்டு மாஸ்கோவிற்கு விஜயம் செய்த அமெரிக்க அதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது 87க்கான பதில் ஆப்ஷன் சி, நிக்சன். கேள்வி 88, கெடிபிடி போரின் முடிவாக கருதப்படுகின்ற ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம்? 88க்கான பதில் ஸ்டார்ட் ஒப்பந்தம், பி தான் கரெக்டு. கேள்வி 89, சோவியத் ரஷ்யாவில் கார்பசேவ் கொண்டு வரப்பட்ட அரசியல் சீர்திருத்தம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது 89க்கான பதில் கிளாஸ்நாஸ்ட் சீர்திருத்தம். இதுதான் ரஷ்யாவில் கார்பசேவ் கொண்டு வந்தார். கேள்வி 90, சோவியத் யூனியன் முடிவை எந்த அறிவிப்பு முடித்து வைத்தது? 90க்கான பதில் ஆப்ஷன் பி, கார்பசேவின் பதவி துறப்பு. கேள்வி 91, ஜெர்மனியின் எந்த நகரம் கெடிபிடி போரின் விளைவால் துண்டாடப்பட்டது? ஜெர்மனியில் பெர்லின் நகரம் கெடிபிடி போரின் விளைவால் துண்டாடப்பட்டது. 91க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 92, ஜெர்மன் மீண்டும் ஒன்றிணைந்த ஆண்டு எது அப்படின்னு பார்க்கும்பொழுது 1992. ஆப்ஷன் 1990, ஆப்ஷன் சி தான் கரெக்டு.